ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் டு அங்கிள் குட்டி சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டோட வ்ளாக் தாங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேவல் பார்த்திங்கன்னா வெளியே அரிசி வச்சா வீட்டுக்குள்ளே வந்து விளையாடிட்டு இருக்குதுங்க. அதோட பேர் பார்த்திங்கன்னா வெளியே நின்று வா வான்னு கத்திட்டு இருக்குது. இது இங்கே ஜாலியாக நீயும் உள்ளே வா, வந்து அரிசி சாப்பாடு ரசம் எல்லாம் வச்சுருக்கானுங்க, வந்து சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்குது. ஏய் போ போ, வெளியே போ போ. ஒயிட்டு வந்து முட்டை வைக்கும் போல் இருக்கு. லீவ் விட்டதும் பார்த்தீங்கன்னா காலையில் 6:30 எழுந்திரிச்சு வெளியே போனவங்க இன்னும் வீட்டுக்குள்ளேயே வரலைங்க. டைம் பார்த்திங்கன்னா 8 மணி ஆயிடுச்சு. இன்னும் விளையாடிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடு இப்படி தான் இருக்குது. ஆல்ரெடி க்ளீனாக தான் இருக்குது. நம்ம ஒதுங்க வைக்க வேண்டிய இந்த டேபிள்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த டேபிளில் தாங்க வைப்பாங்க. டேபிள் வச்சிருக்கும்போதும் A to Z ஐட்டம்ஸ் ஃபுல்லாக அந்த டேபிளில் தான் இருக்கும். உட்காந்து எழுதுறது, அப்புறம் சாப்பிட்றது, டிவி பார்க்குறது எல்லாமே இந்த டேபிளில் தான். இந்த டேபிள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த டேபிளில் பார்த்திங்கன்னா ஸ்டடீஸ் புக்கு, லஞ்ச் பேகு, அவனோட புக்ஸ் ஐட்டம் ஃபுல்லாகவே இங்கே தான் இருக்கும். காலையில் வந்து பரபரப்பாக கிளப்பி விட்றதுக்கு அது எங்கள் குலதெய்வம் ஃபோட்டோ. இது பார்த்திங்கன்னா காலையிலே எந்திரிச்சோன்னே இந்த டேபிளில் இங்கே உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு பவுடர் வச்சு காட்டி விடுறது, அப்புறம் மருந்து ஐட்டம் எல்லாமே. இப்போ கொஞ்சம் ஃபீவராக இருக்கனால அந்த மருந்து ஐட்டம்ஸ்லாம் இங்கேயே வச்சுக்கிறது. கிளைமேட் சேஞ்ச் ஆனதுலேருந்து அடிக்கடி எடுத்து ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்குது. க்ளீன் பண்ணணும், ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டு அப்புறம் வந்து மதியம் வந்து லன்ச் பார்க்க வேண்டியதான். கிளைமேட் வந்து எனக்கு கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது. பூபி சார் வந்து வெளியே போயிட்டார். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மடித்து வைக்கணும், லன்ச் ஆரம்பிக்கணும். இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இளநீ வாங்கிட்டு வந்தாங்க. கொஞ்சம் கோல்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இளநீ குடித்தா சளி பிடிச்சா விட்டுருன்னு சொல்கிறாங்க. டாக்டரே இளநீ கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ இளநீ வாங்கிட்டு வந்து நேற்றுலேருந்து 2 நாளாக குடிச்சிட்ருக்குறாங்க. மாவு சூப்பராக பொங்கி வந்துடுச்சு. நேற்றுக்கு ஆட்டினது. காலையில் பார்த்திங்கன்னா அப்படியே தோசை ஊற்றி கொடுக்கணும். இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி. அதை சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து இட்லிக்கு வந்து சாம்பார் வச்சோம், அது அப்படியே இருக்குது. தயிர் இருக்குது, அவ்வளோதான். வேறு என்ன? தேங்காய் பார்த்திங்கன்னா இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு மிஸ்டர் கோல்டில். 1 லிட்டர் பார்த்திங்கன்னா 160 ரூபா தான். அது 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் சமைச்சா ரொம்ப பிடிக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன்னு வைங்களேன். எப்போவுமே வந்து இந்த ஜன்னல் திறந்துருக்கணுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜன்னல் திறந்துருந்தால் வந்து அங்கே வெளியே வேடிக்கை பார்த்துட்டே வந்து பாத்திரம் விளக்க, சமையல் பண்ண, போகிற வரவங்கள பார்க்க இப்படியே வந்து ஜாலியாக இருக்கும். இந்த இடத்துல நின்று வேலை செய்கிறதுக்கு இந்த இடத்துல ஜன்னல் இருக்குது. அப்புறம் அங்கே ஒரு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. டோட்டலாக வந்து கிச்சனுக்குள்ளே வந்து லைட்டே போட தேவையில்லைங்க. நல்ல இருட்டாகிற வரைக்குமே சூப்பராக வெளிச்சமாக இருக்கும். நான் அடுத்தடுத்து வந்து நல்ல நல்ல வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்து என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. என்னென்ன வீடியோ பண்ணணும் இல்லை ஏதாவது கமெண்ட்டில் சொல்லணுன்னா சொல்லுங்கள். நானும் புது யூடியூபர் தான், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நைட்டே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாத்திரமும் கழுவி வச்சுட்டு படித்தாச்சு. காலையில் பார்த்திங்கன்னா காஃபி போட்டது, டீ வச்சது இதெல்லாம் கிடக்கு. நைட்டு இட்லி ஊற்றணும், ஊற வச்சுருக்கேன். பால் காய வச்சாச்சு. குட்டீஸ் குடிக்காமல் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை லீவ் விட்டுருக்காங்க. குட்டீஸ் பார்த்திங்கன்னா பால் குடிக்காமல் விளையாட போயிட்டாங்க. ஹாய் சொல்லு.